இவ்வாறு தேவர்கள் அனைவரும் அருணாசுரனின் சேவகர்களாகி விடுவார்கள். நாம் உடனே இதை தடுக்க வேண்டும். வேண்டாம் கணேசா, இந்நிலையில் நாம் இடையூறு செய்வது சரியல்ல கணேசா. ஆகையால் நடப்பவை அனைத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆயினும் நாராயணா, நாம் மௌனம் காப்பதால் நம்மை பேடி என்று கூறிவிட்டால்? இல்லை நந்தி, இது சிவசக்தியின் திருவிளையாடலாகும். லோக நன்மைக்கான மார்க்கமாகும். இதில் நாம் இடையூறு செய்வது முறை அல்ல. சிவசக்தியின் அன்பின் மீதும் அவர்களது சக்தியின் மீதும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் பொறுமையாக இருப்போம். இக்கணம் பிரபஞ்சத்திடம் சிவசக்தி இல்லாமல் இருக்கலாம், சிவத்துவம் ஒளிந்திருக்கலாம். பிரபஞ்சம் முழுவதும் அதர்மம் மற்றும் அக்கிரமம் நிறைந்திருக்கலாம். ஆனால் காலம் வரும் வரை காத்திருப்போம். இந்த அருணாசூரன் தனது பிறந்த நாள் அன்று அசுர குலத்திற்கு சில புதிய சேவகர்களை அன்பளிப்பாக தருகிறான். அழைத்து வாருங்கள். தேவகணங்களா? பார்த்தீர்களா? இன்று தேவர்களின் அரசனும் அசுரர்களின் சேவகனாகிவிட்டான். தேவகணங்கள் இனி என் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் பண்டிதர்களை அழைத்து வாருங்கள். இனி என் மகளை அழைத்து வாருங்கள். என் மகளின் தொட்டிலை நான் எதற்காக இந்த வீரர்கள் பண்டிதர்கள் முன்னிலையில் வைத்தேன் தெரியுமா? என் மகளின் எதிர்காலத்தை நான் எழுத விரும்புகிறேன். இக்குழந்தையை ஆயுத கிடங்கிற்கு அழைத்துச் சென்று அங்க வீரர்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனது புதல்வி யுத்தத்தை கண்டு வளர வேண்டும், அசுரர்களின் யுத்த நியதியை கற்க வேண்டும். அதன் பிறகு இவள் வீராங்கனையாக வேண்டும்.